இப்போ அந்த படத்தினுடைய கதைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த சினாப்சிஸையும் ரிலேட் பண்ணி பாருங்க, என்ன நடந்தது. இப்பொழுது நடிகர் அஜித் அவர்கள் பிறந்த தேதி 1ஆம் என்கிறது கலை, அதாவது அவரை அப்படித்தான் எல்லாருமே சொல்கிறார்கள், முன்னோடியாக திகழ்வது. இப்பொழுது நீங்க ரிலேட் பண்ணினா 100% இந்த 13ஆம் எண்ணுக்கும் அந்த படத்துக்கும் அது அப்சல்யூட்டாக மேட்ச் ஆகும். அந்த சிக்கலை உடைப்பதற்கு கர்மகாரகன் சனி கொண்டான இந்த ஒரு பக்ஷி, அதான் பறவை தான் இந்த காகம். இந்த காகத்துக்கு சிக்கலான ஒரு பொருளை வைக்கும் பொழுது அந்த ப்ரோக்ராம்ல பார்க்கும்போது அவர் சொன்ன அந்த லைன் வரல. ஏன்னா அந்த டிவி சேனல் அர்னால்டு ஷ்வார்ஸ்நெகர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லா ஜிம்லையும் நம்ம அவருடைய போட்டோவை பார்க்க முடியும் கிட்டத்தட்ட. அதற்கப்புறம் படிப்படியா அவருக்கு ஒரு இமாலய வெற்றி என்பது அவருக்கு கிடைத்தது. ஏராளமான ப்ராஜெக்டை ஒரே நேரம் செய்வதற்குண்டான அமைப்பு வந்தது. இப்போ அடையார் ஆனந்த பவன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் இருக்கிறது. ஏபி அப்படின்னு அவர்கள் அவர்களுடைய உணவகத்துக்கு பேர் வைத்திருக்கலாமே, எதுக்கு நடுவில் ஒரு நம்பர் 2 அப்படிங்கிறது. இந்த பரமபதம் எடுத்துக்கொள்வோம். அதுல ஒரு விளையாட்டு பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல போனா கீழேருந்து அப்படியே மேலே போயிடலாம். சில இடத்துல அந்த பாம்போடைய தலையில போய் நம்மளுடைய காயின் நின்றுச்சு அப்படின்னா அது மதி மூலமாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு வந்துவிடும். இது எவ்வாறு நமக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஒரு நபர் இருக்கிறார், அவருடைய பேரு எஸ் அறிவரசன். இந்த பையனுக்கு நியூமராலஜி பிரகாரம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 26 8ஆம் நம்பர் வரும். அவரு சரியா பெர்ஃபார்ம் பண்ணலை, அவர் டவுன் ஆயிட்டாரு, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவர் டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணல. ஆனா ஒரு லேபரா அவர் வெளிநாட்டுக்கு போறாரு. வெளிநாட்டுக்கு போய் படிப்படியா முன்னேறி அந்த ஊர்ல சொந்த வியாபாரம் ஆரம்பிச்சாரு. அவர் எந்த ஜோதிடரையும் பார்க்கல, எந்த நியூமராலஜியும் பார்க்கல, எந்த வாஸ்து சாஸ்திரமும் பார்க்கல. இப்போ கூட சமீபத்துல ஒரு விளம்பரம் கூட சோசியல் மீடியால கூட இந்த மாதிரி எதையுமே பார்க்கல, பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு ஒரு விளம்பரம் கூட வைரலா வந்துச்சு. அந்த மாதிரி எதையுமே பார்க்கல. இன்ஃபேக்ட் அவர் கோயிலுக்கும் போகல, பெருசா சாமியும் கும்பிடல. ஒரு ஒய்ஃப் கோயிலுக்கு போனா அவரும் கூட போவார், அவ்வளவுதான். எப்படி இவருக்கு இப்படி ஒரு விஸ்வரூபமான வெற்றி வந்தது? அவருடைய தந்தையின் பேர் சேந்தன். இவர் எஸ் அறிவரசன் போடும் பொழுது அது 26 வந்தது. ஆனா வெளிநாட்டுக்கு போகும்போது அவங்க எஸ் அறிவரசன் போட மாட்டாங்களே, அப்பா பேரை தூக்கி பின்னாடி எல்லாம் போடுவாங்க. அப்போ அவருடைய பெயர் அறிவரசன் சேந்தன் என்று மாறியது. அறிவரசன் சேந்தன் என்று மாறிய பொழுது அந்த பெயரின் கூட்டுத்தொகை 46. 46ங்கிறது 1ஆம் எண், சூரியன். இது கிரீடம் அணிந்த வெற்றியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த 1ஆம் எண் என்று சொல்லக்கூடிய சூரியன் அவருக்கு பொருந்தி இருந்தது. அதனால் அவருக்கு ஒரு இமாலய வெற்றி, விஸ்வரூப வெற்றி கிடைத்தது. இது எப்படி பரமபதத்துல அந்த பாம்புல மாட்டி கீழே வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறேன். என்னுடன் படித்த ஒரு நபர் தான், அவருக்கு பெயர் எஸ் மனோஜ்குமார், பெயர் 36. அவர் டிஸ்டிங்ஷன்ல வந்தாரு, கோல்டு மெடல் வாங்கினாரு. ஆனால் அவர் வெளிநாட்டுக்கு போன பிறகு அவரால் சோபிக்க முடியவில்லை, பிரகாசமாக திகழ முடியவில்லை. அவர் அடிமேல் அடி வாங்கினார். அதன் காரணம் அந்த எஸ்ங்கிறது அவருடைய அப்பா பேரு, அது சிவராஜ். ஸோ பாஸ்போர்ட்ல மனோஜ்குமார் சிவராஜ் அப்படின்னு போட்டு அதுதான் அவருக்கு அங்கே அப்பாயின்மெண்ட் கிடைத்து அந்த பேர்ல தான் டிரான்சாக்ஷன் எல்லாமே நடந்தது. மனோஜ்குமார் சிவராஜ் என்று போட்ட பிறகு அது 53 என்று சொல்லக்கூடிய 8ஆம் எண்ணுக்கு வந்துவிட்டது. இந்த 8ஆம் எண் என்பது அவருக்கு சர்க்கலை கொடுத்தது. அவர் ஜனனகால ஜாதகத்தில் 8ஆம் எண் சனி என்ற கிரகம் அவருக்கு நெகட்டிவாக அமைந்ததும் இப்படி ஒரு பாதாளத்தில் அவரை தள்ளிவிட்டது.
ஸோ நமக்கே தெரியாமல் நமது விதியானது ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மை தூக்கிவிடும், நம்மை டவுன் செய்யும். இதனை கணிக்க முடிந்தது, இதனை தெரிய முடிந்தது. இந்த கணிதங்கள் யாருக்கு புலப்படும் அப்படின்னா ஒரு அஸ்ட்ராலஜருக்குத்தான் புலப்படும். எனவே இயங்குவது நீங்கள், உங்களை இயக்குவது யார்? அதை நீங்கள் தெளிவான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். ஒரு வெற்றி வாகை சூடிய ஒரு கோடீஸ்வரர் இந்த ரகசியங்களை சொல்ல மாட்டார். நானே ஏராளமான நபர்களுக்கு பெயர் அமைத்து கொடுத்து இன்னைக்கு அவங்கெல்லாம் ஒரு விஸ்வரூப வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அதில் 199 நபர் எனது பெயரை சொல்லவில்லை. ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்கிறார், அண்ணா நான் உங்க பேரை இந்த இன்டர்வியூல சொன்னேனா அப்படின்னு சொன்னார். அந்த ப்ரோக்ராம்ல பார்க்கும்போது அவர் சொன்ன அந்த லைன் வரல. ஏன்னா அந்த டிவி சேனல் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் மேல இன்க்ளினேஷன் இல்லை. அதனால சொன்ன அந்த ஒரு லைனையும் கட் பண்ணி விட்டார். ஸோ அந்த சேனல் அந்த ஒரு லைனை கட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ ஃபார்முலாவை அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அவர்களுடன் பழகினால் நான் அந்த ஃபார்முலாவை இப்பொழுது சொல்கிறேன். இதனை கிரகித்து கொள்ளுங்கள். அதாவது இதில் பிரபஞ்சமானது உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அந்த வெற்றியை நாம் கிரகித்து கொள்ள வேண்டும். சிக்கல்களிலிருந்து எவ்வாறு நாம் வெளியே வருவது? அதாவது எனக்கு திறமை இருக்கு, அவர் ஜெயித்து விட்டார், நான் நன்றாக படித்திருக்கிறேன், கடினமாக ஹார்ட் ஒர்க் செய்கிறேன், எல்லாரை போல் நானும் போகிறேன் வருகிறேன். ஆனால் எனக்கு ஒரு விஸ்வரூப வெற்றி என்பது கிடைக்கவில்லையே என்று தவித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் பிராக்டிக்கலாக சந்தித்த ஃபார்முலாக்களை ஒவ்வொன்றாக எடுத்து சொல்கிறேன். நெப்போலியன் போனபார்ட் அப்படிங்கிற ஒரு அரசனை பற்றி நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். நமக்கு என்ன தெரியும்? அவரை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் சரித்திரத்தில் அவர் ஒரு ஜாம்பவான், அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தவர் அப்படின்னு நம்ம படித்திருக்கிறோம். நெப்போலியன் அப்படிங்கிறது 41 வரும், போனபார்ட் அப்படிங்கிறது ஒரு 41 வரும். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? ஒரு 41 சராசரி மனிதனை சக்கரவர்த்தி ஆக்கக்கூடிய பெயர் எண் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல 2 41 சேர்ந்து 82 வரும். 82ங்கிறது பூரணமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு எண் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. இந்த 82ஆம் எண் உங்களுக்கு சூரியன் அனுகூலமாக இருந்தால் நீங்கள் அதனை உங்களது வியாபாரத்துக்கு பொருத்தி கொள்ளலாம். கண்டிப்பாக இது உங்களை கோடீஸ்வரர் ஆக்கக்கூடிய ஒரு எண். இதை போல் சொல்ல வேண்டும் என்றால் 77 சொல்லலாம். 77ங்கிறது நமக்கு தெரிஞ்சவரை நம்மளுடைய பேர்கள்ல அந்த அளவுக்கு வராது. அர்னால்டு ஷ்வார்சனேகர் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லா ஜிம்லையும் நம்ம அவருடைய போட்டோவை பார்க்க முடியும் கிட்டத்தட்ட. பெயர் எண் 77. 77ங்கிறது என்ன? டபுள் வாக்கிங் ஸ்டிக் மேஜிக் நம்பர். ஸோ இந்த 77ங்கிறது அந்த ஒரு நம்பர் ஜெயிச்சா தம்போலா கேம்ல எவ்வளவோ பரிசு 10 மடங்கு 20 மடங்கு உழுகும் அப்படின்னு தான் அந்த பெட்டே வைப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பல வெற்றிகளை கொடுக்கக்கூடியது 66, 55, 77, 33 போன்ற எண்கள் பொருந்தி இருந்தால் நீங்கள் அந்த எண்ணை பிரயோகித்துக் கொள்ளலாம். பிறந்த தேதி பொருத்தமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எண்கள் நாம் எதிர்பாராமல் நம்முடன் ஒட்டி கொள்ளும். இப்பொழுது நடிகர் அஜித் அவர்கள் பிறந்த தேதி 1ஆம் எண்கிறது கலை, அதாவது அவரை அப்படித்தான் எல்லாருமே சொல்கிறார்கள், முன்னோடியாக திகழ்வது, ட்ரெண்ட் செட்டராக நாம் திகழ்வது. இப்பொழுது எம்ஜிஆர் சார் அவர் பார்த்தோம்னா 17ஆம் தேதி பிறந்தார். 17ங்கிறது 8ஆம் எண். 8ஆம் எண்கிறது சாட்டன், பரோபகாரம், அதாவது இறக்கப்படுவது. அவர் ஒரு சூப்பர் நடிகராக இருந்தாலும் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் அவருடைய அடையாளம்ங்கிறது அந்த 8ஆம் எண் தான். என்ன? ஏராளமான மக்களுக்கு உணவு கொடுத்தார், ஏராள மக்களுக்கு உதவினார், ஏராளமான மக்களின் பசியை அவர் தீர்த்தார் அப்படிங்கிறது தான் அவருக்கு அந்த எண்ணுடைய தாக்கம் எப்படி ஒட்டி கொண்டதோ அதுபோல் உங்களுக்கென்று அந்த பிறவி எண்ணோ அல்லது கூட்டு எண்ணோ அந்த பெயர் எண்ணின் தாக்கமோ உங்களுக்கு ஒட்டி கொள்ளும். அதனை அனுசரித்துத்தான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்கும். இப்போ விஜயகாந்த் சார் எடுத்துக்குவோம். அவர் பிறந்த தேதி 25 7ஆம் எண். 7ஆம் எண்ங்கிறது கேது. இந்த கேதுங்கிறது கருணை கிரகம். ஸோ விஜயகாந்த் சாரை எப்படி மக்கள் இன்னுமும் பார்க்குறாங்க?
அவர் கருணை நிறைந்தவர், ஏராளமான மக்களுக்கு எதிர்பாராமல் உதவி செய்தவர் அப்படின்னு தானே அவரை எல்லாருமே பார்க்கிறாங்க. ஸோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெயரை கொடுக்கும். இந்த பிரபஞ்சமானது ஒரு கிரகத்தின் மூலமாகவோ, ஒரு தேதியின் மூலமாகவோ, ஒரு எண்ணின் மூலமாகவோ உங்களுக்கு ஒரு ரூபத்தில் ஒட்டி கொள்ளும். அதனை கெட்டியாக பிடித்து கொண்டு அந்த கிரகம் அந்த எண்ணுக்குண்டான பொருளை நீங்கள் பிரயோகம், அதாவது உபயோகிக்கணும். எப்படி? 2 விதங்களில் உபயோகிக்கலாம். ஒரு பொருளை விற்றே கோடீஸ்வரர் ஆகியிருக்கிறார். ஒரு பொருளை தயாரித்து அந்த பொருளை விற்றே அவர் ஒரு ஜாம்பவானாக மாறியிருக்கிறார். அந்த பொருளை உபயோகித்தே அவர் கோடிகளில் இருந்து சாதாரண மனிதனாக மாறிவிட்டார். அது எந்த பொருளாக இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே யூகம் பண்ணுங்க. ஒரு பொருளை தயாரித்தோ வித்தோ அவர் கோடீஸ்வரனாக மாறிவிட்டார். அதே பொருளை உபயோகித்து காசை கரைத்து விட்டார். அப்போ கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்றால் நாம் பொருளை உபயோகப்படுத்தணுமா அல்லது அந்த பொருளை விற்கணுமா, அதாவது தயாரித்து விற்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த நேம் இஸ் பிராண்ட். ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு பிராண்ட். இப்போ அமேசான் அப்படிங்கிறது ஒரு பிராண்டு, ஜியோ அப்படிங்கிறது ஒரு பிராண்டு. இப்போ இன்னைக்கு அமேசான் எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிறாரு அந்த உரிமையாளர். ஆனால் இந்த அமேசான் பெயரானது கிட்டத்தட்ட நம்ம ஊர்களில் எந்த ஒரு சாலையிலும் இவர்கள் வராமல் இல்லை. எல்லா சாலைகளிலும் இவர்கள் வந்து விட்டார்கள். இந்த ஜியோங்கிறது இல்லாத வீடுகளே இல்லை. அந்த அளவுக்கு அந்த பிராண்டுங்கிறது நமக்கு ரீச் ஆயிருக்கு. இந்த பிராண்டுங்கிறது ஒரு தனிநபரின் பெயரும் ஒரு பிராண்டு தான். 2 நிலையில் இதனை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கோபி கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும், ஜிகேங்கிற ஒரு கணக்கு இருக்கும். உயர் நிலையில் வரும்பொழுது 2 நிலைகளையும் எடுத்துக்கொள்வது உங்களை கோடீஸ்வரனாக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. சில இடங்களில் நாம் எத்திக்ஸ் தியரியை மீறி போக வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கொலோனல் சாண்ட்ரஸ் அப்படிங்கிறவர் வெளிநாட்டில் 17 தடவை 18 தடவை வியாபாரம் ஆரம்பித்தார். அந்த வியாபாரம் அவருக்கு எடுபடவில்லை. சமையலை பேஸ் பண்ணி குக்கிங்கை மையமாக வைத்து பிறகு அவருடைய 60வது வயதில், கிட்டத்தட்ட அந்த வயது முதிர்ந்த காலத்தில் அவர் தொடங்கிய ஒரு வியாபாரம் தான் கேஎஃப்சி, கென்டகி ஃப்ரைட் சிக்கன். கேஎஃப்சிங்கிறது அதிலிருந்து வந்தது தான். ஸோ இந்த கேஎஃப்சி நம்ம நியூமராலஜி பிரகாரம் கணக்கு போட்டோம்னா 13 4ஆம் எண் என்று சொல்லக்கூடிய ராகுவை குறிகாட்டுகிறது. இந்த ராகு என்ற கிரகம் பிரம்மாண்டத்தை குறிகாட்டுகிறது, பேராசையை குறிகாட்டுகிறது. அந்த போட்டோ, அந்த டிஸ்பிளே எல்லாம் நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் அந்த சைடு போனாலே அந்த போட்டோவை பார்த்தாலே எங்களுக்கு அந்த ஃபுட்டை சாப்பிடணும் போல் என்று எங்களது ஆசையை தூண்டுகிறது. அப்போ 4ஆம் எண் வியாபாரத்தில் நாம் உபயோகிக்கலாமா என்றால் உபயோகிக்கலாம். அது அந்த பொருள் சார்ந்து மற்றவர்களது ஆசையை தூண்டும் விதமாக இருந்தால் உங்களை அந்த பொருளானது, அந்த எண்ணானது கோடீஸ்வரராக ஆக்கும். குறிப்பாக ஜனனகால ஜாதகத்தில் இந்த ராகு என்ற கிரகம் அனுகூலமாக குறிப்பாக 3, 6, 11ஆம் இடங்களில் இருந்தால் நீங்க அந்த பெயரை தேடி போகலனாலும், அந்த எண்ணை தேடி போகலனாலும் இந்த பிரபஞ்சம் அந்த எண்ணை உங்களுக்கு கொடுக்கும். இதே கேஎஃப்சி மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். கேஜிஎஃப் அதே கணக்கு தான் வரும். சிக்கும் ஜிக்கும் ஒரே கணக்கு தான். சமீபத்தில் வெளிவந்து கன்னட திரையுலகத்திலிருந்து ஆல் இண்டியா, ஆல் வேர்ல்டு மூலம் பேன் இண்டியா ஃபிலிமாக வந்தது. இதுவும் 13ஆம் எண். இந்த 13ஆம் எண்ங்கிறது 4ங்கிறது ராகு. இந்த ராகுங்கிறது குறுக்கு வழியில் ஒரு மனிதன் மேலே ஏறி வருவதை குறிகாட்டுவது, பிரம்மாண்டத்தை குறிகாட்டுவது. இப்போ அந்த படத்தினுடைய கதைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த சினாப்சிஸையும் ரிலேட் பண்ணி பாருங்க. என்ன நடந்தது? குறுக்கு வழியில் எவ்வாறு ஒருவர் மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தி ஆகிறார். இந்த ராகு குறிகாட்டக்கூடிய இடங்கள் தான் இந்த சுரங்கம் எல்லாம். ஸோ அதுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி விஷயங்கள் அந்த படம் முழுக்க வந்திருக்கும். இப்பொழுது நீங்க ரிலேட் பண்ணினா 100க்கு 100% இந்த 13ஆம் எண்ணுக்கும் அந்த படத்துக்கும் அது அப்சல்யூட்டாக மேட்ச் ஆகும். இந்த கிரகம், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பெயர்களை கொடுக்கும்.
பொழுது ஸ்ரீனிவாசன் சர்ஜா அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். ஆனால் பிரபஞ்சம் அவருக்கு கொடுத்த பெயர் அர்ஜுன். 15ஆம் எண் 6ஆம் எண் சுக்கிரன். இது ஒரு வெற்றி ஃபார்முலா. இந்த உலகம் அவருக்கு கொடுத்த பெயர் பார்த்தசாரதி ஸ்ரீனிவாசன். ஆனால் திரையுலகம் அவருக்கு கொடுத்த பெயர் கமலஹாசன். 27 9ஆம் எண். இது ஒரு வெற்றி ஃபார்முலா. ஜான் கென்னடி விக்டர் என்று சொல்லும் பொழுது யாருக்கும் இவரை தெரிவதில்லை. கென்னி என்று சொல்லும் பொழுதும் இவரை யாருக்கும் தெரிவதில்லை. விக்ரம் என்று சொன்ன பொழுது இவருக்கு தெரிந்தது. ஆனால் சியான் விக்ரம் என்று 32ஆம் எண்ணுக்கு பெயர் வந்ததுக்கு பிறகுதான் அவர் ஒரு மிகப்பெரிய திரையுலக சக்கரவர்த்தியானார். ஜம்ஷேத் என்றால் யாருக்கும் தெரிவதில்லை. ஜாமி என்றால் யாருக்கும் அவரை தெரிவதில்லை. ஆனால் ஆர்யா என்று வந்த பிறகு அவர் ஒரு சூப்பர் ஆக்டராக மாறினார். இந்த பிரபஞ்சம் அவருக்கு ஆர்யா என்ற பெயரை கொடுத்தது. ஆர்யா அப்படின்னு கணக்கு போட்டோம்னா 5ஆம் எண் வரும். இதே மாதிரி சியான் விக்ரம்னு கணக்கு போட்டா 32 5ஆம் எண் வரும். சரவணன் என்ற பெயர் அவருக்கு இயல்பாக கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் வேற ஒரு சரவணன் பிஸியாக இருந்த ஒரு காரணத்தினால் சூர்யா என்ற பெயர் அவருக்கு அமைத்தார்கள். பிறகு சூர்யா நியூமராலஜி போடுங்க, அதே 14 5ஆம் எண் வரும். ஒரு விஸ்வரூப வளர்ச்சி அவருக்கு கிடைத்தது. கார்த்திக் என்ற பெயர் 17ஆம் எண் 8ஆம் எண்ணை குறிகாட்டுகிறது. நிறைய பேருக்கு கார்த்திகேயன் அப்படின்னு பேர் இருக்கும், 29. ஆனா அவங்கள சுருக்கமா கார்த்திக்னு கூப்பிடுவாங்க. ஒரு ரொம்ப அக்யூரேட்டா வேலைகளை செய்யக்கூடியது, தனித்துவமா செயல்படுவதை இந்த கார்த்திக் என்ற பெயர் கொடுத்தாலும் இந்த 8ஆம் எண் நம்மளை ஏதாவது ஒரு ரூபத்தில் கவுத்துவிடும், நம்மை சறுக்கி விட்டுவிடும், நம்மை கீழே செல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு கொண்டு போய்விடும். அதனால் கார்த்தி என்ற பெயரில் சினிமாவில் அறிமுகம் செய்தார்கள். கார்த்தி என்றால் 15 6ஆம் எண் சுக்கிரன். அதுவும் ஒரு விஸ்வரூப வெற்றியை கொடுத்தது. ஸோ எல்லாரும் ஏதோ ஒரு ரூபத்தில் நெகட்டிவான எண்களை தவிர்த்து விட்டு பாசிட்டிவான பெயர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அந்த 44 8ஆம் எண் மைக்கேல் ஜாக்சன் அவர்களுக்கு பெயர் 44 வரும். என்ன நடந்தது என்றால் பூரணமாக ஆயுளை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு பக்கம் கொடுத்தது போல் கொடுத்தாலும் ஆயுள் பங்கமானது. நிறைய பேர் நான் என்னுடைய நியூமராலஜி புக்ல இந்த 26 17 20 29 38 44 47 எண்களை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸும் கூட என்னுடைய புக்ல நான் கொடுத்திருக்கிறேன். இப்போ இந்த புக்கினுடைய ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் இப்போ ரீலான்ச் ஆக போகுது. இந்த எண்களை நாம் அவாய்ட் பண்ணணும். வருத்தத்துடன் சில உதாரணங்கள் அப்படின்னு இந்த இடத்துல நான் கொடுத்திருக்கிறேன். இதுல பார்த்தோம்னா நடிகை மோனல் ஒரு குறுகிய காலத்தில் மக்கள் மனதில் இடம் பிடித்தார். பெயர் எண் 20 அவருக்கு ஒரு நெகட்டிவான முடிவை கொடுத்தது. ஜிஎம்சி பாலயோகி இதுல கொடுத்திருக்கிறேன். இவருக்கு பேர் 29 வரும். நமது தேசத்தின் முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவர். ஆனால் இவருக்கு பெயர் 29. இதனால் என்ன நடந்தது? ஒரு விபத்தின் மூலம் அவர் உயிரிழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நடிகை பிரத்யுக்ஷா இதே புக்ல கொடுத்திருக்கிறேன். பெயர் எண் 38. அதுவும் அகாலமான ஒரு முடிவை கொடுத்தது. ஹான்சி குரோனி உலகத்தில் பலரால் பாராட்டப்பட்ட ரசிக்கப்பட்ட ஒரு கிரிக்கெட் கேப்டன். பெயர் எண் 38. இதுவும் இவருக்கு ஒரு திடீர் மரணத்தை கொடுத்தது. டேனியல் பேர்ல் சர்வதேச தீவிரவாதிகளால் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பத்திரிகையாளர். பெயர் எண் 38 குறிகாட்டுகிறது. விவேகா பாபாஜி சமீபத்தில் தற்கொலை செய்து கொண்ட இந்திய அளவில் பிரபலமான ஒரு மாடல் அழகி. இந்த மாதிரி சில நெகட்டிவான எண்களை நீங்கள் தவிர்த்து விட்டு நான் சொன்ன ஆக்கப்பூர்வமான எண்களை பெயர்களிலோ அல்லது உங்களது வாகன எண்களிலோ அல்லது உங்களுடைய தொலைபேசி செல்போன் எண்களிலோ நீங்கள் உபயோகம் செய்யும் பொழுது இது உங்களுக்கு ஒரு வெற்றி ஃபார்முலா. இதையும் தவிர நாம் கிடைத்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கு எந்த திசை நமக்கு நடக்க வேண்டும், அதாவது எந்த திசைன்னு டைரக்ஷன், கிழக்கு பார்த்த திசையா, வடக்கு பார்த்த திசையா, தெற்கு பார்த்த திசையா, மேற்கு பார்த்த திசையா, யாருக்கு எந்த திசை ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு நான் தனித்தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கிறேன். அந்த ரெஃபரன்ஸையும் பார்த்து கொள்ளுங்கள். இந்த திசைங்கிறது திசை மட்டுமல்லாமல் இந்த வீட்டின் வாஸ்து என்பது இதில் ஒரு பிரதானமான பங்கு வகிக்கிறது.
அதாவது இப்பொழுது ஒரு கோடீஸ்வரர் ஆகிவிட்டார் என்றால் அவருடைய பெரிய சேலஞ்ச் என்ன அந்த கோடீஸ்வரத்தனத்தை அவர் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு அடுத்து வரக்கூடிய அவருடைய சந்ததியினருக்கு அவர் விட்டு செல்ல வேண்டும். இதுதான் அவருடைய பெரிய சேலஞ்ச். இதற்கு அந்த வீட்டினுடைய வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதனை அவர்கள் கையாளும் பொழுது கண்டிப்பாக கிடைத்த வெற்றியை அவர்கள் தக்க வைத்து கொள்ள முடியும். பொதுவாக இந்த கோடீஸ்வரர்களுக்கெல்லாம் சில நேரங்களில் வெளியே சொல்ல முடியாத ஒரு சில பழக்க வழக்கங்கள் எல்லாரையும் போல் இருக்கிறது. இருந்தாலும் இந்த பழக்க வழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது, அடிமையாகி அதிலேயே லயித்து கொள்ளக்கூடாது. இவர்களெல்லாம் வெளியே சொல்ல முடியாத அந்த பழக்க வழக்கங்களை யூஸ் அண்ட் த்ரோ என்றுதான் வைத்திருப்பார்கள். இதற்கு மேல் இந்த ஒரு விஷயத்துக்கு நான் விளக்கம் சொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக அனைவருக்குமே இந்த விஷயங்கள் நன்றாக புரியும். அதிகமாக பயணம் செய்ய வேண்டும். புதிதான பல விஷயங்களை இவர்கள் கிரகித்துக் கொள்வார்கள். கைபேசி எண்கள், அதாவது செல்போன் நம்பர்ஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸாக யூஸ் பண்ணணும். ஆனால் கோடீஸ்வரர்களுடைய முதல் லட்சணம் என்னவென்றால், இந்த கைபேசி எண்ணை கண்டிப்பாக அவருடைய அசிஸ்டண்ட்டோ இல்லை அவருடைய அசிஸ்டண்ட்டோ தான் எடுப்பார். நீங்கள் 3 நம்பர் 4 நம்பர் பிடித்த பிறகுதான் பிரதான கர்த்தாவின் நம்பரை நாம் பிடிக்க முடியும். ஸோ இந்த கைபேசி எண்கள்ங்கிறது ஒரு கனெக்டிவிட்டி. இந்த கனெக்ஷனை கொடுக்கக்கூடிய எண்கள் என்பது அவருக்கு ஒரு அனுகூலமான எண்ணாக இருக்க வேண்டும். கடன் பிரச்சனை என்பது கண்டிப்பாக அவருக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். ஆனால் இந்த பிரச்சனையை எவ்வாறு, இந்த சிக்கலை நாம் வெளியே வருவது? நான் ஏற்கனவே சொன்னது போல் சின்ன பரிகாரங்கள், இந்த பதிவின் தொடக்கத்தில் சொன்னது போல் சில நடைமுறை பரிகாரங்களை மேற்கொண்டு கடனை எவ்வாறு நாம் ஃபேஸ் பண்ணுவது அப்படிங்கிறது ஒவ்வொரு கோடீஸ்வரருக்கும் ஒவ்வொரு டாக்டிஸ். ஒரு சிலவர்கள் என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் கார்டில் 50 லட்சம் ரூபா கடன் அப்படின்னா மேலும் மேலும் கட்டிக்கொண்டே இல்லாமல் மொத்தமாக செட்டில்மெண்ட்டாக பேசி வெறும் 10% 15% அந்த கடனை முடித்து விடுவார்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2-3 சிட்டு போடுவாங்க. சிட்டு போட்டு முதலிலேயே அந்த பணத்தை எடுத்துக்கொள்வார்கள். பிறகு சிட்டை பொறுமையாக கட்டுவார்கள். சிட்டு போடும் பொழுது நாம் அதுக்கு இன்ட்ரெஸ்டோ வட்டியோ கட்ட வேண்டியது இருக்காது. மேலும் அவர்கள் தங்களது லைஃப் பார்ட்னர் மனைவியின் பேரில் ஜாதகத்தில் கிரகங்கள் அனுகூலமாக இருக்கும் பொழுது அவரை மையமாக வைத்து தொழிலை தொடங்குவார்கள். அல்லது அவர் பையனின் ஜாதகத்தில் பெண்ணின் ஜாதகத்தில் கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்கும் பொழுது அவரை மையமாக வைத்து அந்த தொழிலை தொடங்குவார்கள். ஏராளமான வியாபாரங்கள் சில பெயர் திருத்தங்கள் செய்த பிறகு விஸ்வரூப வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ பேக்ரப் என்று ஆரம்பிக்கப்பட்ட பெயர் தான் கூகுள் என்று மாறியது. இந்த கூகுளில் என்ன ஒரு விஷயம், இன்னைக்கு கூகுள் ஹேவ் யூ கூகுள்ட் இட் அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். அந்த பொருளுக்கு அர்த்தத்தை பார்த்தீங்களான்னு கூட கேட்கறது கிடையாது. கூகுளில் ஓஓ அப்படின்னு வருது இல்லையா, அது 77. ஓப்பனிங் ஜிஓன்னு வருது 37. அப்புறம் ஓஜின்னு வருது இல்லையா, அது 73. 37 73 35 அப்படின்னு வரும்பொழுது அந்த அலைன்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஒரு விஸ்வரூப வெற்றியை கொடுக்கிறது. ஓடியோ என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் ட்விட்டர் என்ற பெயர் மாறி இன்று ஒரு விஸ்வரூப வெற்றி பெற்றிருக்கிறது. ரிலன்ட்லெஸ் என்று ஆரம்பிக்கப்பட்டது தான் அமேசானாக மாறியது. இதன் உரிமையாளர் ஜெஃப் பெசாஸ் இஸ் கால்ட் அஸ் ரிச்சஸ்ட் வாக்கிங் ஹியூமன் இன் எர்த். ஆக்ஷன் வெப் ஈபேயாக மாறியது. மேட்ச் பாக்ஸ் டிண்டராக மாறியது. ஃபுட்டி பே ஜொமேட்டோவாக மாறியது. லக்கி கோல்டு ஸ்டார் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் யாருக்காவது புரிகிறதா? இதுதான் எல்ஜி. எல்ஜிங்கிறது 33 3+3 6. ஜெர்ரிஸ் கைடு டு த வேர்ல்ட் வைடு வெப் என்பதுதான் யாஹூ. யாஹூல முடியும் போது OO, அதே 77 அப்படிங்கிற நம்பர் இடம் பெறுகிறது. இதே போல் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் அனைத்துமே நம்மை இயக்குகின்றது. கரெக்டான விஷயங்களை எடுத்து நாம் இயங்கிக் கொண்டால் கண்டிப்பாக நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். இதில் உங்களது பொருளின் விலையோ உங்களது சேவையின் விலையோ, அதாவது நீங்க ஒரு சர்வீஸ் ப்ரொஃபஷனலாக இருந்தால் அதன் விலையை நீங்கள் தான் நிர்ணயம் செய்ய வேண்டும். அந்த விலையானது கச்சிதமாக
அமைந்து உங்களை தூக்கி கொடுக்க வேண்டும். ஏராளமான ரகசியங்கள் பார்வையாளர்களாக இருந்தாலும் அல்லது ஜோதிடர்களாக இருந்தாலும் நான் சந்தித்த அந்த வெற்றி ஃபார்முலாவை இந்த பதிவில் நான் கொடுத்துள்ளேன். எனது கண்ணோட்டத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் கொடுப்பதனால் என்னிடம் இருந்து அவை தீர்ந்து போகக்கூடிய விஷயங்கள் அல்ல. அக்ஷய பாத்திரத்தில் எப்படி நாம் எடுக்கிறோமோ எடுக்க வந்து கொண்டே இருக்கிறதோ அதே போல் இது போன்ற விஷயங்கள் பிரபஞ்சம் எனக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கும். இப்போ பில்லான ஒரு படம் வந்தது, அஜித் சார் நடித்த படம். அதில் நயன்தாரா மேடம் அவர்களுடைய பெயரானது சாஷா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ரசித்தது அந்த பெயரைத்தான். என்ன இந்த பெயர் புதுசாக இருக்குது, லிஸ்ட்டில் இல்லாத பெயராக இருக்கே. சா, அப்போ ரேவதி நட்சத்திரத்துக்கு ஆரம்ப எழுத்து சா. அப்போ ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த பொன் குழந்தைக்கு சாஷான்னு நம்ம பெயர் வைக்கலாமா? ஸோ நாம் காணக்கூடிய விஷயங்களில் எல்லாம் நாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். என்னுடன் படித்த என்னுடைய கிளாஸ்மேட் ஒருத்தர், அவர் மருத்துவர், அவர் ஆர்த்தோ டாக்டர். நான் அவரை சந்திக்க போகிறேன். சந்திக்க போகும் பொழுது சங்கர் உள்ளர ஒரு பேஷண்ட் இருக்கிறாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு இடது காலில் முட்டி வலி இருக்கு. ஆர்த்தோ டாக்டருக்கு எலும்பு வலி முட்டி வலிக்கு தான் பேஷண்ட் வருவாங்கங்கிறது தெரியும். நீ எப்படிடா இடது காலில் வலின்னு சொல்ற, நீனும் இப்போ என்ன மாதிரி ஆயிட்டியா அப்படின்னு. இல்லடா, அங்கே பாரு, அவருடைய செப்பல்ல வலது கால் அழுத்தம் நிறைய கொடுத்து ரைட் சைடு செப்பல் தேஞ்சிருக்கு பாரு. அப்போ அழுத்தம் ரைட் சைடில் நிறைய கொடுத்துருக்கிறாருன்னா அவருக்கு லெஃப்ட் சைடில் தாண்டா பெயின், அதுதான்டா விஷயம் அப்படின்னாரு. ஸோ 24/7 அவர் சார்ந்த அந்த விஷயங்களைத்தான் தேடுறாரு. நம்ம என்ன பண்ணுவோம், செப்பலா, ஓ இது என்ன பிராண்டு, இந்த செப்பல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, இது ஆன்லைனில் வாங்கலாமா, இப்படி யோசிப்போம். ஆனால் அதே செப்பலை ஒரு மருத்துவர் எவ்வாறு பார்க்கிறார்? ஒரு நயன்தாரா மேடமை சாஷான்னு நான் பார்க்கும் பொழுது எனக்கு ரேவதி நட்சத்திர ஞாபகம் தான் வருகிறது. ஸோ உங்களுடைய ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதைத்தான் அப்டேட் என்று சொல்வது. அதையே தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த ஒர்க் உங்களுக்கு சித்தியாகிவிடும். பிறகு அதிலிருந்து எவ்வளவு ரகசியங்களை நீங்கள் வெளியே எடுத்து கொடுத்து கொண்டிருந்தாலும் அக்ஷய பாத்திரம் போல் அந்த கிரகங்கள் உங்களுக்கு அந்த ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுத்து கொண்டேதான் இருக்கும். அதனை நீங்கள் அனலைஸ் செய்வது, அதனை புரிந்து கொள்வது உங்களை கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய ஒரு பிரதானமான விஷயம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கோடீஸ்வரராக இருப்பவர்கள் இந்த ஃபார்முலாவை சொல்ல மாட்டார்கள். ஃபார்முலாக்கள் இன்னும் சொல்வதற்கு நாங்கள் தயார். ஏனென்றால் இந்த ஃபார்முலாக்கள் எல்லாம் அக்ஷய பாத்திரம் போல் எங்களிடம் வந்து கொண்டேதான் இருக்கிறது. ஸோ இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை இயக்குவது யார்? உங்களை இயக்கக்கூடிய நபர் உங்களை சரியாக இயக்கினால் மிஷின் வேலை செய்து கொண்டுதான் இருக்கும். இந்த செல்போன் பேசி கொண்டுதான் இருக்கும். ஆனால் இது தெளிவாக பேசுவது, தெளிவாக இயங்குவது என்பது இந்த நெட்வொர்க் ஏர்டெல் கொடுக்கக்கூடிய சிக்னலை பொறுத்து தான். ஜியோவிடம் இருந்து சிக்னல் கரெக்டாக வந்தால் இந்த பொருள் கச்சிதமாக இயங்கும். உங்களை இயக்குவது, அதாவது இந்த செல்போனை இயக்குவது ஏர்டெல். அதுல சிக்னல் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க ஜியோக்கு போக போறீங்க, அதுல சிக்னல் கிடைக்கலன்னா நீங்க வோடாஃபோனுக்கு மாற போறீங்க. ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்பது அந்த பெர்ஃபார்மரை பொறுத்து தான் இருக்கிறது. அந்த பெர்ஃபார்மர் உங்களை நன்றாக இயக்கினால் நீங்கள் கண்டிப்பாக முழு திறமையையும் காண்பித்து வெற்றி அடைய முடியும். வெற்றி ஃபார்முலாவை கொடுத்துள்ளோம். எனவே இதற்கு மேல் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை இன்னும் நீங்கள் ஃபைன் டியூன் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய பெர்ஃபார்மரை, கரெக்டான நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக விஸ்வரூப வெற்றி என்பது பெற முடியும். இந்த நிகழ்ச்சியை 10 பேர் பார்க்கிறார்கள் என்றால் 2 பேருக்கு அந்த வெற்றி நிச்சயம். ஸோ அந்த 10இல் வரக்கூடிய அந்த 2 நபரில் நீங்களும் ஒருவரா அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லும். உங்களது பூர்வ புண்ணியமாக, உங்களது கிரகங்களாக, உங்களது வழிபாட்டு தெய்வமாக, உங்களது கர்மாவாக, கர்மா என்றால் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் உள்ள நல்ல விஷயங்களாக கருத்தில் கொண்டு நாம் கவனமாக செயல்படும் போது
சார் அவர் மட்டும்தான் கோடீஸ்வரர் ஆகிவிட்டார் என்று நீங்கள் சொல்லாமல் நானும் கோடீஸ்வரன் ஆகிவிட்டேன் என்று நீங்கள் சொல்லக்கூடிய காலம் விரைவில் வரும். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்ஸ்.